வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பெருமாள்ன்றவர் சொன்னதுனால இப்போ பாக்கியா மினிஸ்டரோட வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல இப்போ மினிஸ்டர் வீட்ல குக் பண்ண வந்த ஆள் சரியா சமைக்காம சொதப்பி வச்சிடுறாரு. மினிஸ்டரோட ஆட்கள்லாம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா அங்க போறாங்க. நான் மறுபடியும் சமையல் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. 150 பேருக்கு சமைக்கணும், உங்களால முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அந்த பெருமாள். இப்பதான் சார் நான் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துறேன். இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு 2 பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தினேன் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏ கல்யாணத்துக்கு நாங்க 5000 பேருக்கு சமைச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ல நான் கூட வந்து சாப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு. சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிம்மா நீங்க சமைச்சிருங்கம்மா, இன்னும் 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஆட்கள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு. பாக்கியாமே இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க மேனேஜர் வராரு. நீங்க இப்ப எத்தனை பேருக்கு சமைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. 150 பேருக்கு சமைக்கிறோம் சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இன்னும் 30 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு. ஒருத்தர் வராரு. மினிஸ்டரோட சம்பந்தி இப்போ இங்க வராரு. அவருக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்குமா, நீங்க பன்னீர் கிரேவியும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. சார் நாங்க இதுக்கு தேவையான எல்லா ஐட்டம் வாங்கிட்டோம் சார், புதுசா அவ்வளவு பேருக்கும் பண்ண முடியாது சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சரி, மினிஸ்டரோட ஃபேமிலிலாம் உள்ள ரூம்ல உட்காந்து தான் சாப்பிடுவாங்க, ஒரு 30 பேருக்கு மட்டும் நீங்க கிரேவி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு. செல்விட்ட பணம் கொடுத்து இப்போ அந்த கிரேவிக்கு செய்யறதுக்கான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது பாக்கியாட்ட வம்பு பண்ண அந்த கவுன்சிலர் அங்க வராரு. என்னம்மா நீ நீங்க சமைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நானும் நல்லா சமைப்பேன் சார், நீங்க கூட எங்க ஹோட்டலுக்கு வந்து காசு கொடுக்காம சாப்பிட்டு தானே போனீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னம்மா என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு தான் வரியா நீனு அப்படின்னு கோவப்படுறாரு அந்த கவுன்சிலர். அந்த இடத்துக்கு இப்போ அந்த பெருமாள் வராரு. இவங்கள யார் இங்க சமைக்க சொன்னது அப்படின்னு கேக்குறாரு அந்த கவுன்சிலர். என்ன எனக்கு எதிராக கூட்டணி சேர்க்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த அம்மாவோட பையனை நீ ஏதோ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறியாம்ல அப்படின்னு அந்த கவுன்சிலர்கிட்ட அவர் கேக்குறாரு. மினிஸ்டர்ட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கவுன்சிலர் இப்போ பாக்கியாவை மிரட்டுறாரு. என் விஷயமா மினிஸ்டர்ட்ட ஏதாவது பேசினேன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கிடையில பாக்கியா இப்போ அவங்க சொன்ன மாதிரியே எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. செல்வி பாக்கியாட்ட என்னக்கா அங்க நின்று யாரக்கா தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார்ல, அவரை தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அங்க இருக்க ஆட்கள்கிட்ட அவரை பத்தி விசாரிக்கிறாங்க பாக்கியா. மினிஸ்டர் ஒரு வேலை விஷயமா அவரை வெளியில அனுப்பியிருக்கிறாரு, அவரு திருப்பி வருவாருன்றது கூட சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. என்னக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிரும் போலக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அவர் வரலைன்னாலும் மினிஸ்டரை பார்த்து நம்ம பேசதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. டைம்ல கரெக்டா இப்போ ஈஸ்வரி கால் பண்றாங்க. காலையில வீட்ல இருந்து கிளம்பி போன பாக்கியா, எங்க பாக்கியா போன, எங்க ஊர் சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. செல்லியனை வெளியில கொண்டு வர விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல அங்க கோஷம் போடுற சத்தம் கேக்குது. என்ன பாக்கியா ஒரே சத்தமா இருக்கு, நீ எங்கதான் இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நான் ஒரு சமையல் ஆர்டர் விஷயமா வந்திருக்கிறேன் அத்தை, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாக்கியா. பேசிட்டு இருக்கும் போதே போனை வைக்கிறியா நீனு, உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. பாக்கியா மினிஸ்டர் பார்த்து பேசி செலியனை வெளியில கொண்டு வருவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.